வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஓய்வூதியர்களுக்கு 60% அதிக பென்ஷன் பெறக்கூடிய வாய்ப்பு சார்ந்து முக்கிய அப்டேட் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தமிழ்நாடு அரசு நிதித்துறை வெளியிட்ட அரசாணை எண் 313 தேதி 25/10/2017 படி வயது முதிர்ந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அமலில் உள்ளது. இந்த திட்டத்தின் நோக்கம் வயது அதிகரிக்கும் நிலையில் மருத்துவ செலவுகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் உயர்ந்து வரும் சூழலில் ஓய்வூதியர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். பல ஓய்வூதியர்கள் இந்த கூடுதல் தொகையை வழங்கப்படும் வயது விவரங்களை முழுமையாக அறியாமல் இருப்பதால் அரசு நிர்ணயம் செய்துள்ள விதிமுறைகள் குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அரசாணையின்படி ஓய்வூதியர் 80 வயது நிறைவடைந்த பிறகு அவருக்கு வழங்கப்படும் அடிப்படை ஓய்வூதியத்தில் கூடுதல் சதவீத உயர்வு வழங்கப்படும். 80 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர் 81 முதல் 85 வயது வரை 20% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவார்கள். அதற்கு பின்பு 85 வயது நிறைவடைந்தவர்களுக்கு 86 முதல் 90 வயது வரை 30% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 90 வயது நிறைவடைந்த ஓய்வூதியருக்கு 91 முதல் 95 வயது வரையில் 40% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவர். 95 வயது நிறைவடைந்த பிறகு 96 முதல் 100 வயது வரை 50% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். மேலும் 100 வயது நிறைவடைந்த ஓய்வூதியருக்கு 101வது வயதிலிருந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் 100% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி பெறுவார். இந்த உயர்வுகள் ஓய்வூதியர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் முதிய வயதில் பொருளாதார சுமையை குறைக்கவும் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த கூடுதல் ஓய்வூதிய உயர்வுகள் தானாகவே வழங்கப்படுவதால் ஓய்வூதியர்கள் தங்களுடைய வயது பதிவுகள் மற்றும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பிறந்த தேதி, ஓய்வூதிய கணக்கு விவரம் மற்றும் அடையாள ஆவணங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த சலுகைகள் தடையின்றி கிடைக்கும். வயது முதிர்வுடன் மருத்துவ செலவுகள், வாழ்க்கை செலவுகள் மற்றும் தினசரி தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கூடுதல் ஓய்வூதியம் பல மூத்த குடிமக்களுக்கு பெரும் ஆதரவாக அமைகிறது. தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த திட்டம் ஓய்வூதியர்களின் நலனை பாதுகாக்கும் முக்கியமான சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினரினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.